நம்மளோட வெப்சைட் டிசைனிங் கிளைண்ட் லிஸ்ட்டில் இப்போ ஒரு புது யூஎஸ் கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நான் ஆன்போர்ட் பண்ண ப்ரைஸ் மட்டுமே 75,000 ரூபாய்க்கு ஒரு வெப்சைட் பண்ணி தர போகிறேன் யூஎஸ் கிளைண்ட்ஸுக்கு. ஸோ அதை தான் இப்போ நான் கம்ப்ளீட்டாக உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வித் ஸ்க்ரீன்ஷாட்ஸோட காமிக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ ஒருத்தர் அவங்க பேபாலில் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். $900 சென்ட் பண்ணியிருக்காங்க. யூ ரிசீவ் $900 ஃப்ரம் அவங்களோட பேர் யூஎஸ்டி பேபால்லாம் அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா, பேபால்ன்றது ஒரு ஆப்பு. ஸோ நான் வந்து பர்சனலாக வந்து ஒரு 3 ஆப்ஸ் யூஸ் பண்ணுவேன். பேபால், பே ஓனர், வைஸ். இந்த 3 ஆப்ஸுமே வந்து ஒரு பேமெண்ட் கலெக்டர். யூஎஸ்லேருந்து டாலர்ஸில் அனுப்புகிறாங்களோ அந்த டாலர்ஸை நம்மளுக்கு இந்தியன் ருபீஸாக மாற்றி தரது இந்த ஆப்ஸ் தான். ஸோ இதில் நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன். இவங்க பேபால் மூலமாக அமைச்சிருந்தாங்க. ஸோ $900 நம்மளுக்கு ஒரு காசு கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 75 அப்படி வரும். பட் நம்ம வந்து இது பேபால்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் எவ்வளோ நம்மளுக்கு ஆக்சுவலாக கையில் கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது என்னோட பேபாலோட அக்கௌண்ட். ஓகேங்களா, இது என்னோட பேபால் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா $900 வந்து அப்படியே $852.92 வந்திருக்கு. ஏன்னா அந்த நடுவில் கமிஷன் நம்மளுக்கு கொஞ்சம் காசு அடிப்பாங்க. இந்த அமௌண்ட்லேருந்து இந்த இந்தியன் ருபீஸாக மாற்றும் போது இந்த பேபால் வந்து நடுவில் கமிஷன் அடிப்பாங்க. அந்த கமிஷன் தான் கிட்டத்தட்ட ஒரு $50 கிட்ட அடிச்சிருக்காங்க. நம்ம ஊர் காசு போட்டோம்னா ஒரு 4,000 ரூபாய் கிட்டத்தட்ட வரும். 4,000 ரூபாய் அவங்க வந்து நடுவில் அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸாக எடுத்தாங்க. பட் இந்த அமௌண்ட்டே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு 852 இந்த 67,000 to 70,000 rupees வந்துருச்சு. பட் நாட் பேட். 70,000 rupees ஒரு வெப்சைட் பண்ணி தரதுன்றது பக்காவான விஷயம். ஸோ இதுக்கு நான் எடுக்க போகிற டைம் டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சீசன் ஆத்தர். யூஎஸில் ஒரு புக்ஸ்லாம் எழுதுகிற அந்த டைப் ஆஃப் ஆத்தர். இவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வெப்சைட் நான் பண்ணி தரணும். இந்த வெப்சைட்டுக்கான டியூரேஷன் நான் கேட்டிருக்க டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் கேட்டிருக்கேன். இந்த 1 வீக்குள்ளே நான் கம்ப்ளீட்டாக அந்த வெப்சைட்டை பண்ணி முடிச்சுருவேன். அவங்க டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சிட்டாங்கன்னா மெயில் மூலமாக தான் கான்டாக்ட்ஸ். ஸோ மெயில் மூலமாக கான்டாக்ட்ஸ்லாம் டீட்டெயிலாம் அனுப்பிச்சிட்டாங்கன்னா உடனே நான் உங்களுக்கான ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை பண்ணி கொடுத்துருவேன். இந்த வெப்சைட் இந்த 1 வீக் ஒர்க்குக்கு எனக்கு கிட்டத்தட்ட அவங்க 75,000 rupees தர ரெடியாக இருந்தாங்க, கொடுத்துட்டாங்க இப்போது. ஸோ இன்னொரு வெப்சைட்டும் அவங்க தரேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் டீட்டெயில்ஸும் வந்ததுக்கப்புறம் அந்த பேமெண்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நம்மளோட ஒர்க் க்ளீனாக இருந்தால் போதும், நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு டெவலப் பண்ண முடியும். ஸோ என்னென்ன விஷயத்தில் நான் பண்ணேன், என்ன மெத்தட் யூஸ் பண்ணி, என்ன பிஸ்னஸ் மாடல் யூஸ் பண்ணி இதை பண்ணேன் அப்படின்றத நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ஒரு சேனல். ஃப்ரீலான்சிங்னா ஒன்றுமே இல்லை, நம்ம பண்ணுற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த ஸ்கில் மூலமாக நம்ம மணி ஜென்ரேட் பண்ணுறது தான் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல். ஸோ இந்த மாடலை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன். கோடிங் நாலேஜே இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸை பண்ணி கொடுத்துருக்கேன். மோர் தென் 3+ years தான் இந்த இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட இப்போ கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ் தான் யூஸ் பண்ணி இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒரு 10,000 15,000 ஒர்க் பண்ணிட்டு இப்போ யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட மட்டும் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி ஒர்க் பண்ணி நான் அப்ரோச் பண்ணிட்டு மெத்தட்ஸ் மூலமாக தான் இந்த கிளைண்ட்ஸ் எனக்கு ஆன்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளைண்ட் எனக்கு கிட்டத்தட்ட 75,000 rupees எனக்கு கொடுத்துருக்காங்க ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் ஒர்த். இந்த ஸ்கில் லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கம்மியாக தான் ஆச்சு. நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப டிமாண்டான ஸ்கில், ரொம்ப காம்படிஷன் ரொம்ப கம்மின்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கான ஒரு சாலிடான ப்ரூஃபே இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். ஸோ ரெகுலராக நம்மளால் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ண முடியும், பாசிபிளான ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம இந்தியன் கிளைண்ட்ஸ் கிட்டே 15,000 to 30,000 வரைக்கும் பண்ண முடியும். நம்மளோட ஸ்டூடெண்ட்டே நம்ம கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு வித்தின் 5 days 15,000 கிளைண்ட்ஸ்லாம் ஆன்போர்ட் பண்ணிட்டு எனக்கு ரிவ்யூ அமைச்சிருக்காங்க. அதை நான் அப்கமிங் வீடியோஸில் இன்னத்துக்கு யூடியூப்ல அப்லோட் ஆகிக்கலாம். மேபி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாமே வந்து ரெகுலராக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம், பாசிபிளான ஒரு விஷயம் தான். வெப்சைட்ஸ்ன்றது அவ்வளோ டிமாண்ட் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே. இப்போ நம்மளோட யூஎஸ்லேயும் சரி நம்ம இந்தியாவிலும் சரி அவ்வளோ டிமாண்ட் இருக்குது ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸ்க்கு. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸ் நீ வெளியே போய் ஏஜென்சிட்ட கேட்டாலே தே வில் ஆஸ்க் யூ அரௌண்ட் ஒரு இந்தியன் கிளைண்ட்ஸ் போய் கேட்குறாங்கன்னா ஒரு ஏஜென்சி கேட்டாங்கன்னா 50,000 to 60,000 வரைக்கும் கேட்பாங்க. பட் நம்மளால் ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட் அதே டிசைன்ஸில் கோடிங் வச்சு இல்லாமல் கிரியேட் பண்ணி தரும்போது நம்மளால் அதை 30,000 சுருக்கிட முடியும் அந்த ப்ரைஸ் ரேஞ்சை. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டாக தெரியும், நம்மளுக்கும் அந்த ஒரு ரீசனபிளாக மணி தான். ஏன்னா 1 வீக் நம்ம எடுக்க போகிற டைம் இல்லாட்டி ஒரு 4 days 5 days ரெடி பண்ணுறோன்னா கூட அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 20,000 30,000 தரன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்ன்றனால ஈஸியாக நம்மளால் டர்ன் ஓவர் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் அப்கமிங் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணுற டைம் டியூரேஷன் ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லாருக்குமே டிமாண்ட் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் தேவைப்படுது. பட் அவங்க ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை. நம்ம ஃப்ரீலான்ஸாக போய் அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஈஸியாக நம்மளோட கிளைண்ட்ஸாக கன்வெர்ட் ஆவாங்க. அப்படி தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் பீப்பிளை டக்குன்னு ஆன்போர்ட் பண்ணி எனக்கு ரிவ்யூஸ் அமைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கிளைண்ட்ஸ் அக்வைஷன் மெத்தட்ஸும் நம்ம கோடிங்காக இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ் தான். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக ஒரு 2-3 மெத்தட் சொல்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்கில்லை லேர்ன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கில்லை பொறுத்து தான் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்குமா இல்லை இருக்காதா அப்படின்றத பொறுத்து இருக்கும். ஏன்னா இப்போ சப்போஸ் ஒரு கிராஃபிக் டிசைனிங் எடுத்திங்கன்னா அதில் இப்போ டிமாண்ட் ரொம்ப மீடியமாக இருந்தாலும் பட் அதுக்கான காம்படிஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் ஒரு இந்த ஸ்கில்லை போய் சூஸ் பண்ணும்போது சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறது கம்மி கஷ்டம், மணி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீ இல்லைனா அடுத்த ஆளுன்னு போகிறதுக்கான சான்சஸ் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த ஃபீல்டை போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். பட் இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் நான் லேர்ன் பண்ண ஸ்கில் தான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை நான் டீச் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் மூலமாக டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகம், காம்படிஷன் ரொம்ப கம்மி, மணி ஏர்னிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, இப்போ ஃபேஸ்புக்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி எல்லாருமே டாக்டர்ஸ், லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ், டென்டல் கிளினிக் வச்சுருக்கோங்க, நெக்ஸ்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக் வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி எல்லாருமே
தே ஸ்டார்டட் தேர் ஓன் பர்சனல் பிராண்டிங். இந்த ஓன் பர்சனல் பிராண்டிங்குள்ளே வந்துட்டாங்களே, நெக்ஸ்ட் தே லுக் ஃபார் அ ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட். ஏன்னா ஒரு பர்சனல் பிராண்டிங் எப்படி உருவாகுனா, ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட் இருந்தால் தான் அந்த பர்சனல் பிராண்டிங் ஒன்று கிரியேட் ஆகும். சப்போஸ் பர்சனல் பிராண்டிங் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட் இல்லாமல் போனால் அவங்களோட கிரெடிபிலிட்டியை அவங்க லூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்களோட ஒரு 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 ஸ்டேஜ் ஹையராக போகிறதுக்கு இந்த வெப்சைட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த வெப்சைட்டு ப்ரொஃபஷனல் லுக்கிங்காக இருந்ததுன்னா அது இன்னும் ரொம்ப அவங்களோட ப்ரையாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வெப்சைட்குள்ளே போகிறீங்க, அந்த வெப்சைட் கொஞ்சம் டல்லாக இருக்குது, இன்னொரு அதே கிளினிக்கில் இன்னொரு வெப்சைட்குள்ளே போகிறீங்க, அது ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்குன்னா நீங்கள் உடனே சடனாக இந்த வெப்சைட் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, டெஃபினட்டாக இவங்களை நம்ம பிலீவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ இப்படி தான் இந்த ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸோட ஒரு டிமாண்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பர்சனல் பிராண்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, இன்ஸ்டாகிராமில், யூடியூப்லேயும் பர்சனல் பிராண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் வெப்சைட் டெவலப்பர்ஸ் யாருமே கம்மியாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வெப்சைட் டெவலப்பர்ஸ் ஈஸியாக கிளைண்ட்ஸாக ஆன்போர்ட் பண்ண முடியுதுன்னும் போது நம்மளால் ஈஸியாக மணியும் ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு சாலிடான ப்ரூஃப் சொல்லிட்டேன். இன்னும் அப்கமிங் யூடியூப் வீடியோஸ்லாம் நான் எப்படி கிளைண்ட்ஸை இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக ஆன்போர்ட் பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன். பட் இது வந்து ஸ்கில் நீங்கள் கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்கில் லேர்ன் பண்ணதுக்கப்புறமா கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண கற்றுக்கோங்க. நான் என் பர்சனலாக என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ண யூ கிரியேட் யுவர் ஓன் பர்சனல் பிராண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்ஸ்டாகிராமில் உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை கிரியேட் பண்ணுங்கள். என்னோட ஃபீல்டில் இருக்கிறதுனா நான் சொல்கிறேன், டெமோ வெப்சைட்ஸை கிரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டெமோ வெப்சைட் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது ஓகே இந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல் வெப்சைட்லாம் இந்த பையன் கிரியேட் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட இன்பார்ன் லீட்ஸாக வருவாங்க. ஸோ இந்த ஃப்ரீலான்சிங்லேயே இன்பார்ன் லீட்ஸ், அவுட்பார்ன் லீட்ஸ் ரெண்டு இருக்குது. இன்பார்ன் லீட்ஸ்னால் அவங்களே நம்ம கூட ஒர்க் பண்ண நினச்சி வருவாங்க. அவுட்பார்ன் லீட்ஸ்னால் நம்ம போய் கேட்குறது. நம்ம போய் கேட்குற இடத்துல நம்ம நிறைய பேர் கேட்டு நம்மளுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலாம், என்ன ஒத்துக்க மாட்டாங்க ஒர்க் பண்ண அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். பட் அவங்களா வந்து நம்மகிட்ட கேட்கணும் போது நம்ம ஈஸியாக அவங்ககிட்ட சார்ஜும் பண்ண முடியும், நம்மளால் மணியை ஜென்ரேட் பண்ண முடியும், ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை டெலிவரி பண்ண முடியும். ஸோ நான் இன்பார்ன் லீட்ஸ்க்கு உங்ககிட்ட நான் சொல்கிறேன், நான் பர்சனலாக என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் தீக்ஷித் ஆதித்யா நீங்கள் போய் பார்த்தா கூட கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸில் எனக்கு நான் ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன். மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை டெவலப் பண்ணிட்டு அதை நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி ஆஸ் ரீல் அப்லோட் பண்ணுங்கள். அது மூலமாக நிறைய இன்பார்ன் லீட்ஸ் வரும். அப்போ கிளைண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். இந்த போர்ட்ஃபோலியோ மூலமாக ஓகே இந்த கிளைண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். மற்றவங்க பார்க்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஆன்போர்டிங் கிளைண்ட்ஸாக அடுத்தது நெக்ஸ்ட் ஆன்போர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கில் லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அது ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி டெவலப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டெமோ வெப்சைட் கிரியேட் பண்ணுங்கள். பர்சனல் பிராண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணுங்கள். தே வில் கிவ் யூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற போது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லை லேர்ன் பண்ண நினச்சாலோ இல்லாட்டி நான் எப்படி இந்தியன் கிளைண்ட்ஸ் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறேன் அந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஆன்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மெத்தட்ஸ்லாம் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்னோட கோர்ஸ் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இந்த யூடியூப்லேருந்தே கிட்டத்தட்ட 2nd பேட்ச், 3rd பேட்ச், 4th பேட்ச், 5th பேட்ச், 6th பேட்ச், 10th பேட்ச் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அப்கமிங் 11th பேட்ச்க்கான ஓப்பனிங் வெயிட்டிங் லிஸ்ட் கீழே இருக்குது. இந்த வெயிட்டிங் லிஸ்ட் ஜாயின் பண்ணுற பீப்புளுக்காக மட்டும் ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட்ஸை எப்படி டெவலப் பண்ணுற ஒரு ஃப்ரீயான வெபினார் கண்டக்ட் பண்ணுவேன். இந்த ஃப்ரீ வெபினாரில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாருமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும். சப்போஸ் இந்த லிங்க் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் அந்த குரூப் லிங்க் அப்படின்னு மெசேஜ் எனக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதுக்கு நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு குரூப் லிங்கே சென்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் இருக்காங்களே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வித்தின் ஃபியூ டேஸில் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணி எனக்கு மெசேஜஸ் சென்ட் பண்ணுவாங்க. இன்டீரியர் டிசைன் கிளைண்ட், நெக்ஸ்ட் வந்து இ-காமர்ஸ் சைட், இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பாங்க. அவங்க அமிச்ச மெசேஜஸும் அவங்க என்னென்ன மெத்தட்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலான வீடியோஸாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட் ரிவ்யூ எப்படி நம்ம கோர்ஸ் லேர்ன் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக கிரியேட் பண்ணாங்க, கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணாங்கன்ற மெத்தட்ஸ் எல்லாமே ஒரு வீடியோ ரிவ்யூ எடுத்திருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.